உங்கள் குரல் உலகுக்கு கேட்க வேண்டுமா? நீங்கள் மீடியா தொடர்பான படிப்பை முடித்தவரா? சமூகத்தின் உண்மைகளை பதிவு செய்யும் விருப்பம் கொண்டவரா? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ராஜ்நெட் இந்தியா முழுவதும் இளம் செய்தியாளர்களை வரவேற்கிறது. இளம் எழுத்தாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், பணிகளுக்கான விருப்பம் கொண்டவர்கள். உங்கள் பெயர், வயது மற்றும் முகவரியை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். For more details, log on to www.rajnet.com. சும்மா ட்வீட் நான் பண்ணாலே 65 தான் போவோம். யுவன் ஃபோட்டோ வச்சு பண்ணால் 605 போவோம். ஸோ அதுலேருந்தே தெரியுது யுவன் இல்லை நான் இல்லைன்னு. இந்த படத்தில் எல்லாம் நோட் பண்ணீங்களா? ஒரு பயங்கரமான லிப் லாக். யுவன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுவன் கவர்னர் ரொம்ப பிடிக்கும். ஸோ யுவன் நானும் அவரை பற்றி பேசாத நாளே இல்லை. இந்த படத்தில் இந்த கேரக்டர் கொடுத்தோன்னே நான் சொன்னேன், குழந்தை ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் கேம் பண்ணுறீங்க. நானும் யுவன் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒருத்தர் இங்கே இல்லை இப்போது. நான் முத்துக்குமார் சார். யுவன், நான் சீக்கிரம் வந்து கதை சொல்லிடுறேன் யுவன். ஓகே. இந்த சிரிப்புல தான் சுப்பிரமணியபுரத்துல அத்தனை பசங்களும் விழுந்தது இது வரைக்கும் எழுந்துக்கவே இல்லை யாருமே. அவ்வளவு கியூட்டான ஒரு ஹீரோயின். சிரிச்ச மூஞ்சியோட ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டம். நீ என் கண்கள் நாளும் கேட்கும் தேவதை, உன்னோடு நானும் வாழ எங்க சொல்லாமல் காதல் தாக்குதே. எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் ஓகே. ஐ லைக் டு யுவன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் இந்த ரெக்கார்ட் கம்பெனியில் வருது. அதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் டிவோ மூவிஸ், ஷாஹிர் அண்ட் சுரேஷ் சந்திரா சார் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வேறு சிங்கர்ஸ், இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. எல்லாருமே அவங்களோட ஒர்க் கரெக்டாக செஞ்சுருக்கோம் இந்த படத்தில். இந்த படம் இல்லை, எல்லா படத்துக்கும் வி டூ ஆர் ஒர்க் டு த பெஸ்ட். ஸோ இந்த படத்துலையும் நிறையா we tried a lot of new things while working on the song, composing and everything. And lyricist, of course we are missing Muthukumar. எனக்கு ஒரு பெரிய ஏன்னா 113 ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 73 ஃபிலிம்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் அவர் தான். ஸோ அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் பா விஜய், ஹீஸ் கிவன் த பெஸ்ட் இந்த படத்துக்கு. பா விஜய், தென் விக்கி. ஒரு ஃபோன் காலில் கூப்பிட்டு அவர் உடனே பாட்டு எழுதி கொடுத்தாரு. அண்ட் சேம் தனுஷ், இந்த படத்தில் ஒரு சாங் பாடி கொடுத்தாரு. ஸோ நார்மலாக வெளியே பாட மாட்டார், பட் நான் கொஞ்சம் எனக்காக இது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ தேங்க் ஹிம் ஃபார் தேட். And மற்றபடி I'm about to start the background score. I'm yet to see the film குழந்தை. So பார்த்த வரைக்கும் I really like the whole thing. So I wish you the very best. And Krishna has played me Grahanam trailer teaser, right? So அது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. I wish you the very best. And same goes to Pandigai. I wish you the very best. அப்புறம் லிப் லாக். எஸ், இந்த படத்தில் எல்லாம் நோட் பண்ணீங்களா? ஒரு பயங்கரமான லிப் லாக் வருது. அது ஏன்னா அவர் பேருக்கு கரெக்டாக செட்டான ஒரு சீக்வன்ஸ் அது. ஆக்சுவலி எனக்கு தெரியும் அவர் பயங்கரமான பீப் 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 பீப். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் முத்துக்குமார், உங்களுக்கு இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் பேசுறதுக்கு முன்னாடி நானும் யுவன் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒருத்தர் இங்கே இல்லை இப்போது. நான் முத்துக்குமார் சார். எனக்கு ஆத்தாடி மனசு தான் கொடுத்தாரு அவர். அப்புறம் இந்த படத்துடைய முதல் ஹிட் சாங் கொடுத்ததும் அவர் தான், நீ. ஸோ அவர் நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கண்ணு மூடிக்கிட்டா நின்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதிடுவார் யுவன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுவன் கவர்னர் ரொம்ப பிடிக்கும். ஸோ யுவன் நானும் அவரை பற்றி பேசாத நாளே இல்லை. எந்த பார்ட்டியாக இருந்தாலும் யுவன் லைக் முத்து அப்படிம்பாரு. ஸோ வி மிஸ் யூ சார். செகண்ட் இந்த படத்துடைய படம் உடம்பு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு சார். ஆனால் அதோடைய உயிர் முத்துக்குமரன் தான். ஸோ யாக்கைன்னா எனக்கு முத்துக்குமரன் தான். பிகாஸ் இந்த சப்ஜெக்ட் யாரும் நம்பலை. ஏன்னா நான் லீனியராக போகும்,
கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போன உடனே முத்து உனக்கு பிடிச்சிருக்காமா நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ கதை கூட அவ்வளோவா கேட்கல, என்ன நம்பினார். ஸோ இந்த படம் யாருக்கு ஓடுதோ இல்லையோ முத்து சாருக்கு கண்டிப்பாக ஓடியே ஆகணும். அண்ட் தேர்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா சும்மா ட்வீட் நான் பண்ணாலே 65 தான் போவோம், யுவன் ஃபோட்டோ வச்சு பண்ணால் 605 போவோம். ஸோ அதுலேருந்தே தெரியுது யுவன் இல்லைன்னா நான் இல்லைன்னு. அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்வாதி, தி மோஸ்ட் பிரிட்டியஸ்ட், மோஸ்ட் டேலண்டட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கம்பேரிட்டிவ். ஸ்வாதியோட சீன் பண்ணணும்னா நான் 10 வாட்டி யோசிக்கணும், எப்படி இவ்வளோ விட நான் எப்படி நல்லா பண்ணணும்னு. பட் முடியாது. ஷீ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் மீ. தேங்க்யூ ஸ்வாதி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஒன் அண்ட் ஆல். வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ், எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த சிரிப்புல தான் சுப்பிரமணியபுரத்துல அத்தனை பசங்களும் விழுந்தது இது வரைக்கும் எழுந்துக்கவே இல்லை யாருமே. அவ்வளோ கியூட்டான ஒரு ஹீரோயின். ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். Thank you for all your kind words. Ellarkum vanakkam. I thought I'll call Krishna so that we both speak together, but he's refusing. But I want to thank everybody, the entire team, and I hope you all loved the film. We enjoyed making it, and I hope you enjoy watching it even more. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு மிக மிக நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய மியூசிக்கில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறதில்ல. ஸோ அவருடைய பிஜிஎம் எப்படி இருக்குன்னு ஒரே ஆர்வமாக இருக்குது எனக்கு. வெரி எக்ஸைட்மெண்ட். முதல்ல நான் வந்து குழந்தை வேலைப்பனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் இந்த கேரக்டர் கொடுத்தோன்னே நான் சொன்னேன், குழந்தை ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் கேம் பண்ணுறீங்க. நான் இது வரைக்கும் மிடில் மேன் அண்ட் ஸ்லேவ் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப தூரமான ரோல் அது. பர்சனலி ஐ எம் நாட் எ பாஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ்லாம் பேசி, அதுவும் அமெரிக்கன் ஆக்சென்ட் இங்கிலீஷ்லாம் பேசி ஒரு மாதிரி வில்லன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணும்போது திருப்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி மிஸ்டர் குழந்தை வேலைப்பன். யாக்கைனா உடம்பு. இந்த கதையை வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இந்த வில்லன் கேட்டோடனே அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாருமே பாண்டிச்சேரி என் வீட்டுக்கு வந்தாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் பாண்டிச்சேரியில் அப்போ இருந்தேன். உட்காந்து எல்லாம் பார்ட் பை பார்ட் பேசி எப்படி இதை டெவலப் பண்ணலாம், என்ன சீன் பண்ணலாம் அப்படி எல்லாம் பேசியிருந்தோம் ரொம்ப. அப்போ தான் திடீர்னு சீனில் வந்து பிரகாஷ்ராஜ் சார் வந்தார். அவர் எங்கேருந்து வந்தாருன்னு ஓகே உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஷூட்டிங் எனக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் எனக்கு தெரியும், டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே, கதை எல்லாமே தெரியும். நான் பாட்டு சில இடங்களில் நிறையா இம்ப்ரூவைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக தூங்காவனத்தில் அவர்கிட்ட மாட்டினாடே அப்படின்னாரு, அங்கே நீ ஆடினல்ல, இப்போ நீ எனக்கு ரைட் ஹேண்டு வா அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த டீமோட ஒர்க் பண்ணது. எஸ்பெஷலி குழந்தை வேலைப்பனுடைய ஏடிஸ் ரொம்ப ரொம்ப உழைப்பாளிகள், கடுமையான உழைப்பாளிகள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரைம் ப்ரொடக்ஷன் முத்துக்குமரன் சாருக்கு மிக்க நன்றி நான் சொல்லிக்கிறேன். அவருடைய எப்போதும் ஒரு சிரிச்ச மூஞ்சியோட ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா முட்டை போடுற கோழிக்கு தான் வலி தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிஜமா ஒரு படத்துக்குள்ள பணம் போடுறதுன்னு இருக்குதுல்ல, நிஜமா ரொம்ப நன்றி முத்துக்குமரன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. கிருஷ்ணா சார் ரொம்ப நன்றி. சுவாதி மேடம் நன்றி. உங்க கூட ஒர்க் பண்ண, அவங்க கூட டைரக்ட் சீன்ஸ் எதுவும் இல்லை, உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. ஏன்னா சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ரொம்ப சந்தோஷம். இந்த யாக்கை மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாய். நான் இந்த படத்தில் நடிக்கலை, ஆனால் கிருஷ்ணா சாரோட நான் பண்டிகைன்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். அவர் கூப்பிட்டாரு, அதனால் வந்தேன். கிருஷ்ணா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த பாட்டை போட்டுகிட்டே இருப்பார் கேரவானில். கேட்டு அப்பயே நான் ரசித்தேன் அந்த பாடல்களை. இந்த இன்னைக்கு ஹீரோ வந்து யுவன் சங்கர் தான், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த கதையை ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல்லாக தெரியும். குழந்தை வளர்ப்பேங்கிட்ட வந்து சொன்னார்,
மிகச்சிறந்த தொகுப்பு கதையில். அதை வந்து நீங்கள் படம் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. அடுத்ததா கிருஷ்ணாவுக்கு ரொம்ப விரும்பி பண்ண படம் இது. ஆக்சுவலாக அவர் சார் சொன்ன மாதிரி அவர் நம்ம தயாரிப்பாளர் முத்து வந்து கஷ்டமெல்லாம் பண்ணலை, ரொம்ப விரும்பி நேசிச்சு பண்ண படம் இது. அதுக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டாரு. அது தூரக்கந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கஷ்டங்கள் தான் மீறி இந்த படத்தை இந்த அளவு கொண்டு வந்திருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அவருடைய நான் வாழ்த்துக்கிறேன். அடுத்தது, இந்த படம் உருவானதுக்கு முக்கிய காரணகர்த்தா என்னுடைய அண்ணன் பையன் மதன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் முத்து வந்து சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டு வந்தது. ஸோ இது இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அவரு கூடவே இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு மதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எடிட்டி கிஷோர் தானே? இல்லை, அவர் தானே ஆரம்பிச்சது. நாம பேசுறாரு அவர் தானே. ஓகே, நல்ல எக்ஸலண்ட் எடிட்டிங். ஃபோட்டோகிராஃபி, டிஓபி. ஃபஸ்ட்டு தமிழில் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் கழுகுங்கிற படத்தில். அதுக்கப்புறம் உண்மையிலே நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டெவலப் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபி, நோ டவுட் அட் ஆல். எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, குழந்தை வேலை படம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியும். கிருஷ்ணா பற்றி நான் சொல்லக்கூடாது, விஷ்ணா பற்றி நான் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா என் குழந்தை அழகாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன், வேணாம். மொத்தத்தில் டோட்டல் டீம் வாழ்த்து மாதிரி. அடுத்தது கதாநாயகர். இந்த படத்தோட கதாநாயகர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துக்கு மட்டும் கதாநாயகர் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கேன்னு சொல்லலாம். அவர் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சாதாரண ஹெல்ப்லாம் பண்ணல, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. எங்கள் படத்தில் எப்போதுமே பாட்டு ரொம்ப ஹிட் ஆகிடும். அதுக்கு யுவன் சங்கருக்கு நன்றி. இதை சொல்ல பேசிட்டே போகலாம். மேலே வரப்போ ஒரு பிரஸ்காரர் சொன்னார், ஜாஸ்தி பேசாத, கவுன்சிலை பற்றிலாம் பேசாதெல்லாம் வான் பண்ணார் ஒருத்தர். கவுன்சில் ஒருத்தர் கூட வராமல் ஒரு இசை வெளியீடு இவ்வளோ கிராண்டாக நடக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. ஸோ நன்றி, தேங்க்யூ. நான் முதல்ல இந்த கிருஷ்ணா வந்து முந்தினத்து யாக்கை ஃபங்க்ஷன் இருக்கு வந்துரு அப்படின்னா, ஓகே ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறமா திடீர்னு யோசிச்சேன், இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படியாவது கட் பண்ணணுமே அப்படின்னு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து யுவன். நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் யுவனை பார்க்கறதுக்கு. அவ்வளோக்கு அவ்வளோ இன்னைக்கு மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். யுவன் கிட்ட ஓகே நம்ம படம் பண்ணலாம் யுவன் அப்படின்னு சொன்னேன். யுவன் ப்ரொடக்ஷனுக்கு சரிப்பா நான் நல்ல கதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் போவே இல்லை கதை சொல்கிறதுக்கு, அதுக்காகவே பயமாக இருந்துச்சு. ஸோ யுவன் நான் சீக்கிரம் வந்து கதை சொல்லிடுறேன் யுவன். ஓகே. அண்ட் யாக்கை கிருஷ்ணா சார், நீங்கள் உடம்பு யாக்கை அப்படிலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க. அந்த உடம்பு ஃபேக்ட்ரி மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கு சார். அந்த உடம்பு நான் வந்து 8 படம் தான் பண்ணியிருக்கேன், அவன் வந்து தாறுமாறாக பண்ணிட்டு இருக்கான். இப்போதான் சொல்லிட்டு அவங்க அடுத்த படத்தோட டைரக்டர் வராங்க, அடுத்த படத்தோட டைரக்டர் வராங்க. அப்பதான் எனக்கே அப்பதான் தெரிஞ்சது எத்தனை படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்லை சார், இங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் சார், அதே பண்ணிட்டு போயிடுறேன் நிம்மதியா. ஓகே, வெரி ஹாப்பி ஃபார் கிருஷ்ணா. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் பிகினிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன் ஆல் இஸ் ட்ராக். கிருஷ்ணா யூ ஜஸ்ட் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ட் ஆஸ் அன் ஆக்டர். டோன்ட் ஃப்ளை. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு இதுதான் பிகினிங். ஸோ ரிமெம்பர், எத்தனை படம் பண்ணாலும் தட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஒன். அண்ட் ஸ்வாதி, யூ லுக் நைஸ், குலு இன் தட். And full gym body எல்லாம் பண்ணி பயங்கர ஒர்க் அவுட் பண்ணி looking very pretty. She's been a great family friend also. Thank you so much Swati. And I have a lot of other thank my dad, everybody, and Irfan sir, and main Muthu sir பத்தி சொல்லணும்னா, I think thank you so much Muthu sir for this film. Muthu sir is not only a producer actually, he's been more like a family to us. அதுதான் சொல்லணும். Actually he's been very close to the family on a very personal level, not only as a producer, as a personal friend also. And Koine Velapan sir, ஒன்று நான் சொல்லணும், எனக்கு வந்து ஜென்ரலாகவே சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது
போட்டு ஒரு குரூப் சாங் போட்டு தாறுமாற நாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் எனக்கு ஜென்ரலாகவே மோண்டாக் சாங்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஐ லவ் சிங் பிகாஸ் போத் த சாங்ஸ் வேர் ஆன் மோண்டாஜஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவல். தட் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிகாஸ் இட் மேக்ஸ் ஸோ மச் ஆஃப் அவ்வளோ லைவ்லியாக இருக்கும். ஸோ ஐ ரியலி லவ்ட் போத் த சாங்ஸ். அண்ட் யுவன், யூ பீன் அ கிரேட் சப்போர்ட் டு அஸ் அஸ் Dad was saying. Thank you so much, Yuvan, and I wish Yaka team all the very best, and thank you all for the support. Thank you. ஊடகத்துறை நண்பர்களுக்கு காலை வணக்கம். எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு எங்களை வாழ்த்த வந்திருக்கும் திரைத்துறை கலைஞர் அனைவர்களுக்கும் எனது வணக்கம். இப்படி ஆக்சுவலாக ஃபார்மலாக பேச தெரியாது, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இந்த ஃபார்மல் சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். யாக்கை அண்ணன் நீங்கள் கொடுத்த அந்த விளக்கம் வந்து பயங்கரமாக இருக்குண்ணே. நான் அவ்வளோலாம் யோசிச்சு வைக்கல. ஆக்சுவலாக ஐயா நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார் எப்பயுமே, மண்ணுக்கு மட்டும்தான் விதையை முளைக்க வைக்கிறதுக்கான உயிர் சக்தி இருக்குது. அந்த மண்ணில் நீங்கள் எதை போட்டாலும் மக்கிரும், விதை மட்டும்தான் முளைக்கும். அந்த மாதிரி தான் உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிர் இருந்தால் தான் அது உடம்பு. ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரியாது. இந்த படம் எதை போர்ட்ரேட் பண்ணுதுன்னா, அன்பாலையும் மிகப்பெரிய காதலாலையும் உருவான இந்த உடம்பை எப்படி கெமிக்கல் சப்போர்ட் பண்ணும், அதுதான் எங்களோட படம். ஏன்னா இன்னைக்கு உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே ஹாஸ்பிட்டலில் தேடி ஓடிடுறோம். அங்கேருந்து ஏதோ கெமிக்கல்லாம் கொடுக்குறாங்க, கலராக குடிக்கிறோம், மாத்திரையாக சாப்பிட்றோம். அது வந்து எப்படி இந்த அன்பாலையும் இயற்கையாலையும் உருவான ஒரு உடம்பை எப்படி அந்த கெமிக்கல் சப்போர்ட் பண்ணும், அதை தேடி தான் இந்த டைட்டில் வச்சேங்க, யாக்கை. யுவன் கிட்ட கூட்டிகிட்டு போனது வந்து கிருஷ்ணா பற்றி கடைசியில் பேசுகிறேன். ஏன்னா யுவன் துளுதோ இளமை படம் வரும்போது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஒரு கேசட்டை போட்டு தேய்ச்சி என் வீட்டில் அந்த டேப் ரெக்கார்டை அந்த கேசட்டை எடுத்து ஒரு தடவை வலிச்சு வச்சுட்டாங்க. அந்த கேசட்டை கொடுக்கலன்னா டிவி டேப் ரெக்கார்டெலாம் உடச்சிருவேன். டேப் ரெக்கார்டெலாம் உடச்சி அந்த கேசட்டை வாங்கிட்டு போய் கேட்டேன். இன்னைக்கு என் படத்துக்கு வெரி ஹாப்பி சார், வெரி வெரி ஹாப்பி. அது சாதாரண வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியல. அப்புறம் கிருஷ்ணா சார் கடைசியில் பேசுகிறேன் கிருஷ்ணா பற்றி. அப்புறம் வந்து சோமசுந்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரண்ய காண்டத்தில் வந்து கொடுக்காப்புள்ளியோட அப்பாவை நடிச்சிருப்பார் ஜமீன்தார். அவரை பார்த்தவொடனே சரி வில்லனோட அப்பா கேரக்டருக்கு தான் நான் போய் பார்க்க போனேன். ஆக்சுவலாக இப்போ வில்லனோட அப்பா கேரக்டர் ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஒரு சோடி பேப்பர் லைட்டு கீழே நின்றுட்டு இருந்தார். நான் காரில் போய் சோமு இங்கே தான் நிற்கிறேன்னாரு, காணா அப்படின்னோடனே இவர் குழந்தை பண்ண சோமு இது நீங்களா அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, வேற ஆளாக யாரையும் பார்த்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ எந்த எக்ஸ்டென்டனுக்கு வேணாலும் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை இழுத்துட்டு போக முடியும். இதுதான் பவுண்ட்ரி அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. You can go whatever you want. Somu, you have that. சூப்பர். அப்புறம் என் அழைப்பை ஏற்று அண்ணன் சிங்கமொழி அண்ணன், கருப்பழனி அப்பன் அண்ணன், அண்ட் மாரிமுத்து அண்ணன், பட்டியல் சேகர் சார், விஷ்ணு சார், அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த விஷுவலில் பார்த்துருக்கலாம், ஒரு ஹில் டாப்பில் 2 பேரும் உக்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்காக போனேன். ஐ கெட் ஸ்லிப்ட். அங்கேருந்து கொஞ்சம் கால் தவறிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக விழ வேண்டியது தான். அந்த இடத்துல சுவாதியும் கிருஷ்ணாவும் என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கே முடிஞ்சிருந்துருக்கோம். தேங்க்யூ சுவாதி, யூ டிட் அ வெரி ஃபேபுலஸ் ஜாப் இன் திஸ். அது ஏன்னா சுவாதிகிட்ட ரொம்ப ரசித்தது அந்த 8 பல்லு தான். அதுக்கு தான் தனி ஷார்ட்டே வச்சுருக்கேன். ஸோ அண்ட் சத்யா என்னோட கேமராமேன்,
சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு எல்லாமே குழந்தையோட ட்ரீம் தான் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. இது எங்கள் எல்லாத்தோட உழைப்பு. இந்த விஷுவலுக்கு பின்னாடி ஒரு 110 பேர் வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அதெல்லாம் எந்த நேரத்துலையும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக மொத்த டீமும் காத்துட்ருக்கு. நான் ஷூட்டிங் எடுக்காமல் 1 மணி நேரம் நான் நின்றுட்டு இருந்தேன்னா ப்ரொடியூசருக்கு 13,800 செலவு வைக்கிறேன்னு ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. ஸோ அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு 1 மணி நேரத்துக்கு சார். சாரி சார், அது அந்த மாதிரி அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் சார். ஸோ அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா முத்து சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரை இனிமேல் நான் மீட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பெருமைக்காகலாம் சொல்ல, இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் சொல்லலை. அவரோட முகத்தில் இருக்கிற சிரிப்பு மாறவே மாறாது. அது எந்த நேரத்துலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி. அது அன்றைக்கி ஷூட்டிங் நடக்கலை, ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் அப்படின்னாலுமே வந்து குழந்தை நீங்கள் நினச்சது வந்துச்சா, அதுதான் அவர் என்கிட்ட கேட்குற கேள்வி. நீங்கள் நினச்சதை எடுத்தீங்களா? எடுத்தேன் சார். தேங்க்யூ சார். முத்து சார், வெரி தேங்க்யூ சார். வெரி ஹானர் டு யூ சார். அண்ட் என்னோட ஏடிஸ் ராத்திரி பகலாக வேலை செய்வாங்க. 10 நாள் கண்டினியூஸாக ஒரு 25 நாள் தூங்காமல் கூட இருந்திருக்காங்க. ஸோ வெரி தேங்க்யூ எவ்ரி ஒன். வினோத், சம்பத், ஜார்ஜ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் லக்ஷ்மன் என்னோட கோ-டைரக்டர். ஹீஸ் மை பேக் போன். எல்லாத்துலேயும் கூட இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் வந்து கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மன். அண்ட் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சது என்னென்னா, நாங்கள் ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டு சார் எங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நானும் ப்ரொடியூசரும் போயிருந்தோம். அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் இந்த படத்தோட புது ப்ரொடியூசர் சார், உங்கள்கிட்ட நான் காசு வாங்கிட்டு நான் வேலை செஞ்சேன்னா தப்பு சார், நீங்கள் போங்க சார், உங்களோட வெற்றி விழாவில் நான் வந்து காசு வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து சுரேஷ் சந்திரா சார். வெரி தேங்க்யூ சார், வெரி வெரி தேங்க்யூ சார். அது இப்போ வரைக்கும் வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. வெரி தேங்க்யூ சார். அண்ட் ஹரி, மெல்வின் என் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. தே டிட் அ வெரி ஆசம் ஜாப். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஒரு படம் யாக்கை, அதுக்கு அந்த படத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் இவ்வளோ பேர்த்த எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு. நான் இப்போ சொன்ன லிஸ்ட் இல்லாமல், என் முன்னாடி உட்காந்துருக்கவங்க இல்லாமல், இந்த ஊடகத்துறை மூலமாக இவ்வளோ பேர்த்த எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கு. அந்த படத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டுருந்தேன்னா ப்ளீஸ் சாரி. அண்ட் அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ இவ்வளோ பேர்த்த சொன்னேன்ல, ப்ரொடியூசரில் இருந்து இந்த இவ்வளோ பேர், அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி வேணும்ல, அதுதான் கிருஷ்ணா. அந்த பிள்ளையார் சொல்லி போடலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். கிருஷ்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட் இன் திஸ் ஸ்க்ரீன். ஸோ யூ ஹோப் யூ என்ஜாய். யா. அண்ட் அந்த பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் வேணும்ல, அந்த சீட் வந்து நம்ம 4 ஃப்ரேம்ஸ் உதயங்க. தேங்க்யூ. நேரம் போகுது, என் மனம் கப்பல் ஏறுது, தானா வந்து காதல சொல்லி தொலையமா, நீ ஓகே சொல்லி தொலைஞ்சா தர குத்தம் போக்கு. வெயிட் பண்ணியே பாடி வீக் ஆகுது, பேஸ்மெண்ட் ஷேக் ஆகுது, ஹார்ட் பிரேக் ஆகுது. இங்கிலீஷ் பட டைரக்டர்லாம் எங்கிட்ட சிக்கிட்டு செத்துட்டாங்க. பூரா பேசுகிறது பூரா பொருணி. 15 பேரும் தென்னா சந்திச்சா இருக்கா வேலை இருக்கான்னு அர்த்தமா? இன்னைக்கு பழனியப்பன் வந்திருக்காரா?
வந்திருக்காரா? பழனியப்பன் சொல்கிறத நம்ம சொல்லிடுவோம். நான் அப்படி பண்ணுறேன், செகண்ட் ஹாஃப் சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, ஓப்பனிங் அப்படி இருக்கக்கூடாது. யாரை கேட்டு தலைவா அவனை என்ட்ரி கொடுத்தாங்க? ஐயா அந்த நாய் தான் கிடைக்கல. எப்படி தம்பி இந்த விஞ்ஞானத்தை இங்கே ஊற்றுனீங்கன்னு அன்னைக்கு கேட்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் செட்டில் நம்ம பைக்கில் வந்தோம்னா செகண்ட் செட்டில் சவுண்டு கொடுக்கணும். செகண்ட் செட்டில் ஒன்றும் அப்படின்பானே அவன் பாருங்கண்ணே, கனெக்ட் பண்ணுறான் பாருங்கண்ணே அவனை. அப்பயே நம்ம மண்டையை பார்த்து அங்கிள்னு சொன்னவர் அவர் தான், அந்த முத்துக்குமாரன். அவருக்கு சினிமா மேக்ஸிமம் தெரியாது. தெரியாமல் இருந்ததுனால தான் இப்படி ஒரு அழகான படம் நடந்திருக்கு.